ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு மை தமிழ் எடிட் சொல்லிட்டு நீங்கள் ப்ரூவில் பார்த்துருப்பீங்க. ப்ரூவில் பார்த்த மாதிரி வீடியோ பார்த்தா எப்படி உங்களுடைய ஃபோட்டோ வச்சு, அதாவது உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ, உங்களுடைய ஃபோட்டோவோ யாருக்கு பர்த்டேவோ அவங்களோட ஃபோட்டோ வச்சு நீங்கள் உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரூவில் பார்த்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். அது எப்படின்றத நான் சொல்லி தர போகிறேன். உங்களுக்கு எதனா ஃபோட்டோ சொல்லி வீடியோ ஷேர் பண்ணுறதா மறக்காம எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் பர்சனல் கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் நான் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற மறக்காம இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். சரி வாங்க, நீங்கள் ப்ரூவில் பார்த்த வீடியோ எடிட் பண்ணுறது அப்படின்றத நம்ம குயிக்காக பார்த்துலாமா? ஓகே, நிறைய வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணீங்க ஓகேங்களா? சரி ஓகே, ஜஸ்ட் இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலைன் மோஷன் ஆப் அப்படி இந்த அலைன் மோஷன் ஆப் உங்களுக்கு இந்த மட்டும் தான் உங்களால் இந்த வீடியோவை உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்தா எடிட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா? இந்த ஒரு ஆப் இல்லை போகிற எங்கிட்ட அப்படின்னா இந்த ஒரு ஆப்புக்கான லிங்க் நான் டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் இந்த ஆப்புக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். வேறு டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஒரு ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க ஓகேங்களா? சரி வாங்க, நீங்கள் ப்ரூவ் பற்றி எடிட் பண்ணுறது பார்த்தலாம். ஜஸ்ட் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓகே, நான் ஒரு ப்ராஜெக்ட் கொடுப்பேன் ஓகேங்களா? ஒரு ப்ராஜெக்ட்டை நீங்கள் உங்களோட அனிமேஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணணும். ஓகே, ஒரு லிங்க் ஒன்று கொடுப்பேன். அந்த லிங்க் மூலியமாக பார்த்தா இந்த ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தா நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு QR கோடு ஒன்று கொடுப்பேன். அந்த QR கோடை நீங்கள் கூகுளில் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா நீங்கள் உங்கள் அனிமேஷன் ஆப்பில் பார்த்தா இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா? இம்போர்ட் பண்ணுறதுக்கான QR கோடு, அதுக்கப்புறம் ஃபாண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கான ஃபாண்ட்டு, QR கோடு, ப்ராஜெக்ட் லிங்க்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துட்றேன், எடுத்துங்க ஓகேங்களா? நீங்கள் எப்படி அது எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கெல்லாம் இந்த வீடியோக்கான லிங்க்கை நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோக்கே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ நான் எப்போ நான் அப்லோட் பண்ணால் பண்ணிக்கணும் அந்த டேட் பார்த்து தான் இருக்கும். அந்த டேட்டை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி நம்ம டெலிகிராம் குரூப் போய்ட்டு அந்த ஒரு டேட்டில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க், QR கோடு, ஃபாண்ட் லிங்க் மூணுமே இருக்கும். நீங்கள் சிம்பிளாகவே எடுத்துக்கலாம் ஓகேங்களா? சரி ஓகே, ஜஸ்ட் இல்லை ப்ரோ, நீங்கள் சொல்கிறது ஒன்றும் புரியல. எனக்கு கொடுக்குற ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு எப்படி எடுக்குதுன்னு தெரியல, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னா டீட்டெயிலாக பார்த்தா வீடியோ பார்த்தா கிரியேட் பண்ணி யூடியூப் போட்டிருக்கேன். அந்த ஒரு வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வேணுன்றங்க செக் பண்ணி பாருங்கள். சரி ஓகே, ஜஸ்ட் நீங்கள் ப்ரூவ் பார்த்து ஏற்படுது அப்படியே குயிக்காக பார்த்தலாம். ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் இம்போர்ட் பண்ணால் மட்டும் போதும், நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நீங்கள் அந்த டேட், அதாவது யாருக்கு பர்த்டே உங்கள் டேட்டை சேஞ்ச் பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் நேம் சேஞ்ச் பண்ணுறீங்க, அப்புறம் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ண போகிறீங்க. இது 3 மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அது எப்படின்றத சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். நீங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ணால் உங்களுக்கு பிளான் ஷோ பார்த்து தான் ஆகும். ஃபாண்ட்டு பார்த்தா கரெக்டாக டவுன்லோட் பண்ணி ஃபாண்ட்டு பார்த்தா வர வச்சுக்கோங்க ஓகேங்களா? இதில் ஏப்ரல்னு இருக்கும் ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த இடத்துல ஏப்ரல் ஃபஸ்ட்டு பார்த்தா ஏப்ரல் 05 இருக்கும். அந்த ஏப்ரல் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட் கொடுத்து யாருக்கு பர்த்டேவோ அவங்களுக்கு என்ன அந்த மந்த்தோ அந்த மந்த்து பார்த்தா நீங்கள் என்டர் பண்ணிங்க. கீழே பார்த்தா 05 இருக்கும். அது மாதிரி கிளிக் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட் கொடுத்து அவங்களுக்கு பர்த்டே டேட் அந்த பர்த்டே டேட்டை பார்த்தா இதில் என்டர் பண்ணிங்க ஓகேங்களா? அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே பார்த்தா நேம் வரும் ஓகேங்களா? பர்த்டே சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பிரியா அப்படின்ட்டு பார்த்தோன்னா இங்கே ஒரு கேர்ளோட நேம் கொடுத்துருப்பேன். கேர்ள்னா போடுங்க, பாய்னா போடுங்க. இப்போ நான் பிரியான்னு இருக்கலாம், அந்த பிரியா அப்படின்றது வரலாம் இங்கே டெக்ஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட் கொடுத்து பிரியான்னு இருக்கலாம் அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன பேரோ அந்த பேரை நீங்கள் இதில் பார்த்தா மாற்றிக்கிங்க ஓகேங்களா? சிம்பிளாக முடிஞ்சிச்சா? அப்படியே ஸ்க்ரோல் பண்ணால் வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சிங்க ஓகே? அப்போ நெக்ஸ்ட் வீடியோ கட் பண்ணி போகிறது மோட்டிவேஷனாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஓகே? ஜஸ்ட் இங்கே பார்த்தா நீங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணணும் ஓகேங்களா? எங்கே இங்கேருந்து ஆட் பண்ணணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10.16 பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேங்களா? அது எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபஸ்ட் ஃபோட்டோ இருக்கலாம். அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு அது ஒரு கேர்ளோட ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா? அந்த கேர்ளோட ஃபோட்டோ ரிமூவ் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ ஆட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலுக்கு உங்களுடைய ஃபோட்டோக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு பிக்சார்ட் அப்படின்ற அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி உங்கள் ஃபோட்டோக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் பின்மேஜ் ஒரு ஆப்புக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். வேணும் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பார்த்தா எடுத்துங்க. இந்த ஆப்பை தான் ஓப்பன் பண்ணிங்க ஓகேங்களா? இந்த ஆப்பில் தான் நான் பண்ணுவேன். உங்களுக்கு ஃபோட்டோஸில் வீடியோ செட் பண்ணி தரணும். மறக்காமல் இன்ஸ்டாகிராம் கான்டெக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வேணுங்க செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம பர்சனல் மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை ஆப் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா எடிட் ஃபோட்டோ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த எடிட் ஃபோட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணால் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ யாரை வச்சு ஆட் பண்ணி எடிட் பண்ணுங்களோ அவங்களோட ஃபோட்டோவை பார்த்தா செலக்ட் பண்ணிங்க ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு பார்த்து என்னுடைய ஃபோட்டோ செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே லோட் ஆகணும். கீழே ரிமூவ் பீஜன் ஆப்ஷன் பார்த்தீங்களா? உங்கள் ஃபோட்டோ பார்த்தா கரெக்டாக ஃபுல் சைஸில் இருக்க மாதிரி எடுத்துட்டு கீழே ரிமூவ் பீஜன் இருக்கும். நான் எக்ஸாம்பிள் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். உங்களுடைய ஃபோட்டோ பார்த்தா கரெக்டாக ஃபுல்லாக இருக்க மாதிரி எடுத்துங்க. ரிமூவ் பீஜன் ஆப்ஷன் ஓகேங்களா? அந்த ரிமூவ் பீஜன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பைக் பின்னாடி அந்த பேக்ரவுண்டில் ஃபுல்லாக பார்த்து ரிமூவ் பார்த்து ஆகிடும் ஓகேங்களா? இதே போல் உங்கள் ஃபோட்டோ பார்த்தா கரெக்டாக சூப்பராக இருக்க ஃபோட்டோ பார்த்து எடுத்துங்க. இந்த மாதிரி ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது. நல்லா கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் HD குவாலிட்டியாக ஒரு சிங்கிள் இருக்க மாதிரி அந்த மாதிரி ஃபோட்டோ பார்த்து எடுத்துங்க. அதே போல் ஒரு 2 ஃபோட்டோ 3 ஃபோட்டோ பார்த்து 4 ஃபோட்டோ தான் எடுத்துங்க. பேக்ரவுண்ட் ரொம்ப எடுத்துட்டு திருப்பியும் உங்கள் அல்மேஷன் ஆப்பை தான் ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பியும் நான் கொடுத்து பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் உள்ள வந்தால் போயிடணும். அந்த ப்ராஜெக்ட் உள்ள போயிடுங்க. போயிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஷோ ஆகும். இப்போ நம்ம இங்கே கரெக்டாக சொன்னவங்களுக்கு 10:1:6 பார்த்தா ஃபோட்டோ ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே இந்த ரைட் சைட் கிளிக் பண்ணி கேமரா ஆப்ஷன் ஆன் பண்ணிவிடுங்க ஓகேங்களா? அதை பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணி அப்படின்னா ஜஸ்ட் இங்கே இருக்க அந்த கேர்ளோட இமேஜ்
அந்த கேர்ள் இமேஜ் கிளிக் பண்ணி காலம் ஃபில் கொடுத்துட்டு இங்கே ஃபில் பண்ணி கிளிக் பண்ணி ஸ்டார் பண்ணி மேலே கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணி கேலரிக்கு எல்லா ஃபோட்டோஸ் ஆகும். இப்போ நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ பேக்ரவுண்ட் ரூம் பண்ண சொன்னோம் பார்த்தீங்களா, பேக்ரவுண்ட் ரூம் பண்ணி வச்சிருப்பீங்க பார்த்தியா, அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மேலே ப்ரெஸ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ இது மாதிரி வந்து பேக்ரவுண்ட் அந்த இந்த கேர்ள் ஃபோட்டோ மாதிரியே பார்த்தா பக்கமாக அந்த பூ நடுவில் பார்த்தா செட்டு பார்த்தா ஆயிடும். ஓகேங்களா, இப்படி தான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதே போல் தான். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஃபோட்டோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 ஃபோட்டோ பார்த்தா பேக்ரவுண்ட் ரூம் பண்ணிட்டு 3 ஃபோட்டோ கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ண பண்ணிங்க. ஓகேங்களா, இப்படி தான் முடிஞ்சிச்சு. சாங்கெலாம் பார்த்தா கீழே கொடுத்துருக்கேன், எதுவும் பண்ண தேவையில்ல. ஓகேங்களா, முடிச்சு பிறகு பார்த்தீங்கன்னா மேலே ஏரோ பண்ணுங்க, நம்ம கிளிக் பண்ணுங்கள். அந்த வீடியோ எனக்கு 100 பிக்சர் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் ஸோ தான் எக்ஸ்போர்ட் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ் லோட் ஆகி முடிச்சிட்டு பார்த்தா உங்களோட கேலரியில் எந்த வீடியோ தான் சேவ் பார்த்தா ஆகிடும். இப்படி தான் பார்த்தா வீடியோ உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்தா எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ரொம்ப யூஸ் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுக்காக நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.